சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 36 சங்கீதம் 7 வாசிக்க கேட்போம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த நாளின் தூது என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் தானா என்பதை தேவன் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக நீங்கள் மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே தேவன் அறிந்து கொள்வார் நீங்கள் அவருடையவர்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் மனுபுத்திரரை தேவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதாம். எதற்காக? அந்த மனுபுத்திரர் தம்முடையவர்கள் தானா அல்லது தம்முடையவர்கள் அல்லாதவர்களா என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறதாம். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது ஆகவே சங்கீதக்காரர் துன்மார்க்கரை பற்றியும் எடுத்து கூறுகிறார், தேவனுடைய ஜனங்களை குறித்தும் எடுத்து கூறக்கூடியவராக இருக்கிறார். 1 வசனத்திலிருந்து 4 வரைக்கும் படிக்கும்போது துன்மார்க்கமான மனுஷனுடைய தேவனற்ற கர்வமான காரியங்கள் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு துன்மார்க்கமான மனிதனை பார்த்தாலும் அவனிடத்தில் என்ன காணப்படும் என்றால் தேவனற்ற கர்வமான காரியங்கள் காணப்படும். அதை சங்கீதக்காரர் 1 முதல் 4 விவரித்து கூறுகிறார். நீங்க அப்படியே நான் சொல்ல அந்த வசனங்களை வாசித்து பார்த்துட்டே வாருங்க. அவனிடத்துல என்ன இருக்காதாம்? தேவ பயம் இல்லாதவனாக இருப்பானாம், அக்கிரமம் செய்கிறவனாக இருப்பானாம், பொல்லாப்பை வெறுக்காதவனாக இருப்பானாம், பெருமைக்காரனாக இருப்பானாம். இதெல்லாம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே தேவனற்ற கர்வமான காரியங்களாக இருக்கக்கூடியதாக சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார், அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கால்கள் என்ன செய்யக்கூடாதாம்? தேவ ஜனங்கள் மீது வரக்கூடாதாம். அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கை என்ன செய்யக்கூடாதாம்? தேவனுடைய ஜனங்களை பறக்கடிக்க கூடாதாம். 11 வாசித்து பாருங்கள். குறிப்பிடுகிறார், பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக என்று குறிப்பிடுகிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களின் மீது பெருமைக்காரருடைய கால் வராதபடி பாதுகாக்கிறார். தேவனுடைய செயல் எப்படிப்பட்டதென்றால், துன்மார்க்கருடைய கை தேவ ஜனங்களை பறக்கடிக்காதபடி பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21 8 வாசிக்கும் போது, நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களே, ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்களின் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி இருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தேவ ஜனங்களே, உங்கள் மேல் பெருமைக்காரருடைய கால் வராது, துன்மார்க்கருடைய கை உங்களை பறக்கடிக்காமல் காணப்படும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21 9-11 வாசிக்கும் போது, தானும் பாவம் செய்து தன் குடிகளையும் பாவத்தில் ஈடுபடுத்திய மனாசே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? யூதாவின் வரலாற்றில் மிகவும் மோசமான அரசர் என்கிற பெயரை பெற்றான் என்று படிக்கிறோம்.
மனாசே என்கிற அரசன் எவ்விதமாக காணப்பட்டான் தெரியுமா? குற்றம் செய்யாத அநேகரை கொலை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். தெய்வப்பிள்ளை, அப்படியானால் மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே வாழ்ந்தால் நிச்சயமாகவே என்ன வரும் தெரியுமா? தண்டனை வரும். துன்மார்க்கமான ஆளுகை செய்த மனாசே மீதும் என்ன வந்தது தெரியுமா? நியாய தீர்ப்பு வந்தது. சிலரை தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார். எதற்காக என்றால், நீ இன்னும் மனம் திரும்பாமையே இருக்கிற, நீ இன்னும் பாவம் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டு வருகிறாய், அதனால நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். யாருக்கு கையில ஒப்பு கொடுத்து விட்டேன்? துன்மார்க்கருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டேன். பெருமைக்காரருடைய கால்களின் கீழ் காணப்படும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விடுவார். ஆகவே ஜனங்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி தேவனுடைய ஜனங்கள் என்பதை விளங்க பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒருவேளை குற்றம் செய்யாத பலரை கொலை செய்த மனாசேயை போல அரசாளுகிற அரசர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் தேவன் ஏற்ற வேளையிலே தம்முடைய தண்டனையை நியாய தீர்ப்பாக கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், அரசாளுகிற அரசர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீங்கள் தேவாலயத்தை விட்டு பறக்கடிக்கப்படாதவர்களாக காணப்படும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் தேசத்தை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு பறக்கடிக்கப்படாதவர்களாக காணப்படும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை தேவனுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். பெருமைக்காரருடைய கால் உங்கள் மேல் ஒரு நாளும் வராது. துன்மார்க்கருடைய கை உங்களை ஒரு நாளும் பறக்கடிக்காது. பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையே 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், துன்மார்க்கருடைய முடிவு எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்து சங்கீதக்காரர் எழுதுகிறார். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். ஆகவேதான் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் எழுதுகிறார், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்றால், உங்கள் தேசத்திலே குடியிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால், தேவனுடைய ஆலயத்திலிருந்து பறக்கடிக்காதபடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், இதற்கு ஒரு நல்ல அடையாளத்தை தேவன் கொடுக்கிறார். அது என்னவென்றால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாளாய் இருக்கிறது. பெருமைக்காரருடைய கால் உங்கள் மேல் வந்து விடவில்லை, துன்மார்க்கருடைய கை உங்களை பறக்கடிக்காதபடி தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியானால் சாத்தானை பின்பற்றுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும் என்ன உண்டு என்றால் வித்தியாசம் உண்டு. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து, நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அறியப்பட்டவர்கள், உங்களை தேவன் அவருடைய நாமத்து நிமித்தம் மேன்மை பாராட்டும்படியாக செய்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சாத்தானை பின்பற்றுகிறவர்கள் முறிந்து விழுந்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்களாக வாழ்கிற ஜனங்களே, நீங்கள் எந்நாளும் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். காரணம், கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம்
1, 3 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் சகாயம் அடையும்படி பாருங்கள், சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினாலே அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷர் தானே அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம் தானே கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து தவறான நம்பிக்கையிலே சார்ந்து கொள்ளாதபடி தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசா என்கிற ராஜா யூதாவை அரசாண்டு வந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாகவும் போராட்டம் உண்டானது. ஆனால் ஆசா யார் மீது நம்பிக்கையை வைத்தார்? கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்தார். அவர் பண்ணின ஜெபம் என்ன? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அல்லவோ, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று ஜெபித்த வேளையிலே, நம்பிக்கையை சரியான தேவனுடைய நாமத்தின் மீது வைத்த வேளையிலே கர்த்தர் ஆசாவுக்கு விரோதமாக வந்தவர்களை சிதறடித்தார். கர்த்தர் யூதாவை அரசாண்ட ராஜாவாகிய ஆசாவுக்கு வெற்றியை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சங்கீதக்காரர் 2 கூட்டத்தாருக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார். துன்மார்க்கருடைய வாழ்விற்கும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று இந்த அதிகாரத்திலே இடையே ஒரு நல்ல வாக்கியத்தை சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது துன்மார்க்கத்தனத்தை குறித்து எழுத தொடங்கி அவர்களுடைய முடிவை குறித்து எழுதி முடிக்கிற வேளையிலே நடுவாக யாரை குறித்து எழுதுகிறார்? தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை குறித்து எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் எவ்விதமாக காணப்படுகிறார்களாம்? தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பதை அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறவர்களாக காணப்படுகிறார்களாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது வளமாக்குகிற, ஜீவன் தருகிற, பலனுள்ள யெகோவா தேவனுடைய நன்மையை குறித்து படிக்கிறோம். அப்ப நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழும் போது பிசாசானவனால் உங்களுக்கு தரித்திரம் உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட். வளம் உண்டாயிருக்கும், செழிப்பு உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். பலன் தருகிற யெகோவா தேவனுடைய நன்மையை நீங்கள் ருசிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த பலன் தருகிற, ஜீவன் தருகிற, வளமாக்குகிற யெகோவா தேவனுடைய நன்மை எப்படிப்பட்டது என்பதை அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும்
காப்பாற்றுகிறீர். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர் உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சங்கீதக்காரர் என்ன எழுதுகிறார்? கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது, அவர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் எவ்வளவு மகத்துவமானது என்பதை குறிப்பிடும் போது வானங்கள் என்று எழுதுகிறார். காரணம் என்ன? கிருபை எப்படிப்பட்டது? பரலோக கிருபையாய் இருக்கிறது. சத்தியம் எப்படிப்பட்டது? பரலோக சத்தியமாய் இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதம் 89 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப தேவனுடைய கிருபை, தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் அனைத்தும் பரலோக ராஜ்யத்திற்குரியது, மேன்மையானது, ஆசீர்வதிக்க கூடியது, சாபத்திலிருந்து நீங்களாக்கக்கூடியது, பாவங்களிலிருந்து நீங்களாக்கக்கூடியது, தரித்திரங்களிலிருந்து நீங்களாக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருபை என்று எழுதுகிறாரே சங்கீதக்காரர், இந்த கிருபை என்று சொல்லப்படுகிறதன் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அநேக காரியங்களை நாம் சொல்வதுண்டு. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற மகா பெரிய இரக்கம்தான் என்னது? கிருபை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கிருபை என்பதை நாம் எதனோடு ஒப்பிடலாம் என்றால் தேவனுடைய அன்போடு ஒப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் அன்புள்ளவராக இருப்பதினாலே என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்கிறாராம்? அவருடைய அன்பின் நிமித்தமாக உடன்படிக்கை செய்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, அந்த உடன்படிக்கையை எதன் அடிப்படையிலே செய்கிறார் என்றால் சில சட்ட திட்டங்களை கொடுத்து அதை கைக்கொள்ள வைப்பதிலே அந்த உடன்படிக்கையை செய்கிறார். அந்த சட்ட திட்டங்களை நீங்கள் கடைபிடித்து வாழும்போது தேவன் தம்முடைய அன்பு நிமித்தம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் வண்ணமாக வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதமாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பாக இருக்கிறது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரர் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? கிருபை, அன்பு, உடன்படிக்கை, தேவனுடைய சட்ட திட்டங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல், தேவனுடைய பாதுகாப்பு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வாழும்போது தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கும்போது உங்களை அறிந்து கொள்கிறார், நீங்கள் துன்மார்க்கர் அல்ல, தேவனுடைய ஜனங்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் படிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 89 சங்கீதம் 28 வசனத்தை வாசியுங்கள். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவனுக்காக என்ன செய்யப்படும்? உறுதிப்படுத்தப்படும். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது கிருபையை சங்கீதக்காரர் எதனோடு ஒப்பிடுகிறார் என்றால் உடன்படிக்கையோடு ஒப்பிடுகிறார். அப்ப தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஸ்திரமானது. அதுல ஒரு ஃபர்ம்னஸ் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கணும் தெரியுமா? லாயலா இருக்கணும், டிவோட்டடா இருக்கணும், அதுல ஃபெய்த்ஃபுல்னஸ் காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரிய தேவன், என்னோடு உடன்படிக்கை பண்ண நீர் எவ்வளவாக தாழ்த்துகிறீர். நான் உமக்கு டிவோட்டடா இருப்பேன், ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன், லாயலா இருப்பேன் அப்படின்னு அந்த உடன்படிக்கை குறித்த முக்கியத்துவத்தை அறிந்து தீர்மானம் செய்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
உங்கள் உடன்படிக்கையிலே உண்மையான பக்தி இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை உண்மையுள்ளதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலே படிக்கும்போது அநேக மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணினதை குறித்தெல்லாம் நாம் வேதத்திலே படிக்க முடியும். உதாரணமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையே உண்டாயிருந்த உடன்படிக்கையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். இது தாவீது சொல்லுகிற காரியம். யாரை பார்த்து? யோனத்தானை பார்த்து சொல்லுகிற காரியம். இப்படி மனிதர்களோடு உடன்படிக்கை செய்வது உண்டு. இங்க தாவீது யோனத்தானை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருந்தீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே, ஆனால் நீர் என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். பாருங்க, தாவீது யோனத்தானை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்கிட்ட எந்த அக்கிரமமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருந்தீரே என்று தாவீது குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். எனக்கு தயை காண்பி தருளும் என்று தாவீது யோனத்தானிடத்திலே குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மனிதர்களோடு என்ன செய்து கொள்கிறார்கள்? உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். உடன்படிக்கை என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 பார்ட்டிஸ். 2 பார்ட்டிக்கு இடையே உள்ள ஒரு அக்ரிமெண்ட், 2 நபர்களுக்கு இடையே உண்டாகக்கூடிய அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்? சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்? என்ன பர்பஸ்க்காக அக்ரிமெண்ட் பண்ணப்படுகிறது என்பது காணப்படும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கும்? மியூச்சுவல் டிசையர் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுல லாயல் லவ் இருக்கும், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் இருக்கும். அதன் அடிப்படையிலே என்ன செய்வார்கள் என்றால் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்படி தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இடையே உடன்படிக்கை உண்டாயிருந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரா? இதை கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க முடிகிறதா? தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பரிசுத்தமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஆனால் நாம் எம்மாத்திரம் நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுவதற்கு? ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களாக வாழும்படியாக, தம்மை ஆராதிக்கிற ஜனங்களாக காணப்படும்படியாக அவர் மனுபுத்திரரோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே உண்டாயிற்று என்பதை அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரே. இதற்கு நான் எவ்வளவும் தகுதியற்றவன், இதற்கு நாங்கள் எவ்வளவும் அருகதையற்றவர்கள். இது தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம் உண்டானது என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கைக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகுது. அதுதான் நியாய பிரமாணம், அதுதான் தேவனுடைய சட்ட திட்டங்கள். அப்ப மனுபுத்திரர் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, உம்முடைய சட்ட திட்டங்களை கை கொண்டு வாழ்வேன். உம்மோடு பண்ணி கொண்ட உடன்படிக்கையில எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணும்போது அந்த உடன்படிக்கையினாலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதமாக்கி நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், கிருபையாக அன்புடையவராக இருந்து உடன்படிக்கை பண்ணி கொண்டு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம், நீங்கள் அவருடைய ஜனங்களாக ஜீவிக்கிறீர்களா இல்லையா என்று. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் என்பதை விளங்க பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஃபெய்த்ஃபுல்லாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் கண்ணோக்கி பார்த்து என்ன செய்வார்? என் மகன் என் மகள் என்னோடு பண்ணி கொண்ட கிருபையினாலே நான் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையிலே, அன்பினாலே ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவனாக இருக்கிறான், உண்மையுள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்லி என்ன செய்வார்? அதன் அடிப்படையிலே தேவன் கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க
கை கொண்டு ஜீவிப்பதினாலே வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதமாக நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் சங்கீதக்காரர் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனும் மனிதனோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். இது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருச்சு. அடுத்தது, இந்த உடன்படிக்கையை பற்றி படிக்கும்போது இதை தேவன் ரெண்டாக பிரிக்கிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பிரைஸ் தி லார்ட். பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு எப்பொழுது ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதென்றால், சீனாய் மலையிலே வைத்து தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்தார். அந்த நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை, அதை ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்தார். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதை ஜனங்களாலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கை கொள்ள முடிந்ததா, முடியவில்லையா? கை கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னா, அந்த நியாய பிரமாணம் எப்படிப்பட்டதா இருந்ததென்றால், தேவனிடத்திலிருந்து வந்த சத்தமா இருந்தது. அது ஜனங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வாய்ஸாக தான் காணப்பட்டது. அது அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு ஏதுவான அனுபவமாக மாறவில்லை. அது ஒரு எக்ஸ்டர்னல் வாய்ஸாகவே காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த சத்தத்தை கேட்டார்கள், தேவனுடைய கற்பனைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டார்கள், அதை கடைபிடிப்போம் என்றார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? கடைபிடிக்க முடியவில்லை. சரி, கடைபிடிக்க முடியாமல் போனதாலே உண்டான பாவங்கள், அதை தேவன் எப்படி எடுத்துக்கொண்டார் அந்த பாவங்களை என்று நாம் சிந்திக்கும் போது, தேவன் அதை ஒரு ஹியூமன் எரராக தான் எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்வது துணிகரமான பாவத்தை அல்ல. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எக்ஸ்டர்னல் வாய்ஸை கேட்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், அதை கடைபிடிக்கும்படியாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களாலே என்ன செய்ய முடியவில்லை? கடைபிடிக்க முடியவில்லை. அப்ப தேவன் அவர்களிலே உண்டான பாவத்தை எவ்விதமாக காண்கிறார் என்றால், மனித இயல்பிலே உண்டாகிற ஒரு தவறாக, பிழையாக தான் பார்க்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்தார்? அந்த பிழைகள் நீங்கும்படியாக, தவறுகள் நீங்கும்படியாக என்ன செய்தார்? பலி செலுத்தக்கூடிய சில பிரமாணங்களை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பலி செலுத்தினார்கள். பிரதான ஆசாரியனாக ஆரோனும் காணப்பட்டான். ஆனால் அந்த பலி பாவங்களை மறைக்கக்கூடியதாக இருந்தது. ஆரோன் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாய் இருந்தான் என்றால், ஒரு பலவீனம் உள்ள மனிதனாக தான் காணப்பட்டான். மனித பிழைகளாக வந்த பாவங்கள், தப்பிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதாய் இருந்தது. அது முழுமையாக நீங்களாக்கப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை அந்த பலிகள் முழுமையாக சுத்திகரிக்கவில்லை. அவர்களிலே உண்டாயிருந்த மனசாட்சி என்ன சொல்லிட்டு இன்னும் அவர்களிலே பிழைகள் காணப்படுகிறது, அது மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது என்றுதான் மனசாட்சி சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆகவே தேவன் என்ன செய்தார்? மனசாட்சியை நல்மனசாட்சி ஆக்கும்படியாகவும், ஒரே பலி, கிருபாதார பலி உண்டாயிருக்கும்படியாகவும் செய்து, ஆசாரியனும் பலவீனமான ஆசாரியனாக அல்ல, ஒரு பூர்ணமான பிரதான ஆசாரியனாக, பரலோக ஆசாரியராக காணப்படும்படியாக ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பூர்ணமடையும்படியாக மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமாகிய பரலோக சியோனையும் புதிய எருசலேமையும் சுதந்தரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரலோக பிதாவினால் அனுப்பப்பட்டு சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால் என்ன உண்டாயிற்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தமாக்கும் என்கிற வாக்கியம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக மாறினது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த பரிசுத்த இரத்தத்தினாலே சுத்தமடைகிறவர்கள் நல்மனசாட்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த நல்மனசாட்சியை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் ஞான ஸ்நான அனுபவத்திலே. பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கைக்கு பேர்தான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக காணப்படுகிறது. அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையோடு தேவன் கொடுக்கிற கட்டளைகளை கை கொள்ளும் போது வாக்குத்தத்தம் என்ன? முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப
நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை பாதுகாத்து கொண்டு காத்திருந்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவியின் வல்லமையை பிதாவினிடத்திலிருந்து மனுபுத்திரர் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருதயத்திலே ஊற்றப்படும் போது என்ன நடைபெறுகிறது? கட்டளைகள், கற்பனைகள் அனைத்தும் தேவனுடைய அன்பின் பிரமாணமாக இருதயத்திலே எழுதப்படுகிறது. இனி அது வெறும் ஒரு எக்ஸ்டர்னல் வாய்ஸாக மட்டும் இருக்காது, அது இருதயத்திலே எழுதப்படக்கூடியதாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், விசேஷித்த உடன்படிக்கை, முக்கியமான ஆசாரிய ஊழியம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் அல்ல, விசேஷித்த உடன்படிக்கை அல்ல, முக்கியமான ஆசாரிய ஊழியம் அல்ல. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே விசேஷித்த ஆசாரியத்துவ ஊழியத்திற்கும், விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கும், விசேஷித்த உடன்படிக்கைக்கும் நிழலாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து எங்கே காணப்படுகிறார்? சிலுவையிலே மனுக்குலத்திற்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். எதற்காக? பிதாவாகிய தேவன் ஒரு அழைப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு. என்ன அழைப்பு அது? இனிமேல் உலகத்திலே இருந்தது போதும், நீர் என்ன செய்யும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசியும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தார். அப்படியானால் கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனோடு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வீற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, பிதாவாகிய தேவன் நீர் உலகத்திலே செய்த ஊழியம் போதும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால், பரலோக ஸ்தலத்திலே, உன்னதங்களிலே, உயர் ஸ்தலங்களிலே பிதாவோடு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து விட்டார் என்றால், மனுக்குலத்தை யார் நடத்துவது? அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் இருந்த ஸ்தானத்திலே மனுபுத்திரரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து கொண்டு என்ன செய்கிறார்? ஒரு பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். யாருக்காக? நம் எல்லாருக்காகவும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துவிட்டு, உடன்படிக்கையும் செய்ய வைத்துவிட்டு, பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டு, விசேஷித்த உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக மாற்றி என்ன செய்கிறார்? மகனே, மகளே, தேவன் கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன செய்ய? கடைபிடிய. தேவன் கொடுத்த கட்டளைகள், தேவன் கொடுத்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்வாயாக என்று சொல்கிறார். இப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் நம்மால் தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வது நமக்கு பாரமானதாக இருக்க போவது இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நுகம் மெதுவானதாகவும் லெகுவானதாகவும் இருக்கிறது, அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தமாகுதலை பூர்ண பயத்தோடு பாதுகாத்து கொள்ளும் போது, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது, தேவன் என்ன செய்கிறார்? அந்த லாயல்ட்டியை பார்க்கிறார், ஃபெய்த்ஃபுல்னஸை பார்க்கிறார். உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கிற ஜனங்கள் என்பதை அறிந்து கொண்டு, இவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி விசேஷித்த வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த மூன்றையும் மறந்துடாதீங்க. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், விசேஷித்த உடன்படிக்கை, முக்கியமான ஆசாரிய ஊழியம். இப்ப நீங்க வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ம் 10ம் வசனங்களை வாசியுங்கள். அங்கு சொல்றாரு, this is the covenant that I will make with them, says the Lord. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ம் 10ம் வசனங்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை, என்ன உடன்படிக்கை இது? நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது.
அந்த நாட்களுக்கு பின்பு அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். Praise the Lord. சரி, இப்படி ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினாரே, இதனால் எப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதல் உண்டாகிறது தெரியுமா? இஸ்ரவேலின் வீடு என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளாக மாறுகிறது. The house of Israel என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் எப்படி மாறுகிறது? இஸ்ரேல் ஆஃப் காட் என்று மாறுகிறது. Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் என்ன செய்கிறார்? ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அதை கலாத்திய சபையாருக்கு பவுல் குறிப்பிடும் போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கும் சமாதானமும். அங்க என்னன்னு எழுதுறாரு? தேவனுடைய இஸ்ரவேலர்கள். இப்ப ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லப்படுவதற்கு பதிலாக என்னன்னு சொல்லப்படுது? தேவனுடைய இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் ஆஃப் காட் என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, நாங்கள் தேவனுடைய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனாலதான் அங்க பவுல் என்ன எழுதுகிறார்? தேவனுடைய இஸ்ரவேலர். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியத்தை அடைய பண்ணக்கூடியவராக இருக்கிறார் தெய்வ பிள்ளையே. இப்ப மறுபடி சொல்லுங்க. கிருபை அது தேவனுடைய அன்பினாலே, அந்த அன்பினாலே ஒரு உடன்படிக்கை, அது புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையினாலே விசேஷித்த வாக்குத்தத்தங்கள், அந்த விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுதல், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். முதலாம் உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? The compulsion of the law. கட்டாயப்படுத்தப்படுகிறது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள் என்று. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது தெரியுமா? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பாவத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருந்தது. நியாயப்பிரமாணம் எழுத்திற்குரியதாக இருந்தது. எழுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே தண்டனையை வர வைக்கக்கூடியதாக இருந்தது. தெய்வ பிள்ளையை பாவங்களை மறைக்கக்கூடியதாக பலிகள் காணப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் இணைக்கக்கூடிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. பிரிந்து போன ஜனங்களை ஒன்றாக இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டிலே கிருபையாக பார்க்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது ஒரு கம்பல்ஷனாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது ரீப்ளேஸ் ஆகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய உடன்படிக்கையின்படி
அது என்ன செய்கிறது? நம்மை வில்லிங்காக கை கொள்ள அன்பினாலே ஏவக்கூடியதாய் இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அந்த உடன்படிக்கையிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அந்த கற்பனைகளிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அந்த கட்டளைகளிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? எழுதுறார் ஒரு பெரிய லிஸ்ட். ஆனந்த தைல அபிஷேகம் இருக்கு. சாயங்காலத்தில் அழுகை என்றால் காலையிலே அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? தேவனுடைய கட்டளைகளையே எல்லா சூழ்நிலைகளையும் கடைபிடித்து வாழ வைக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்? உன்னைய மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வில்லிங்கா உன்னால என்ன செய்ய முடியும்? தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு தேவனை நேசித்து வாழ வைக்கக்கூடியதாக அபிஷேகத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப புதிய உடன்படிக்கை எழுத்திற்குரியதல்ல, புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்ப வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை, இனி எப்படி? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, இனி கற்பலகையில அல்ல, உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, அவர்கள் இருதயத்திலே அதை எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் மெசேஜ் தொடங்கும் போதே சொன்னேன், இந்த மெசேஜினுடைய அப்ளிகேஷன் என்னன்னா, மனுபுத்திரரை தேவன் நோக்கி பார்க்கும் போது அந்த மனுபுத்திரர் தேவனுடைய ஜனங்களா துன்மார்க்கரா என்பதை அறிந்து கொள்கிறார். புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற ஜனங்களா, விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகிற ஜனங்களா, விசேஷித்த மேன்மையான பிரதான ஆசாரியரை கொண்ட ஊழியத்திலே இணைந்திருக்கிறவர்களா என்பதை தேவன் அறிந்து கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஏதாகிலும் காரியங்கள், பாவமோ சாபத்திற்குரிய காரியமோ இருக்குமே ஆனால் அது உங்கள் பரலோக சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டை ஸ்தாபித்தார், தேவ சித்தத்தை ஸ்தாபித்தார், புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார், பாவம் நீங்களாக்கப்படக்கூடிய பிரமாணத்தை சிலுவையிலே ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். யாராவது இன்னைக்கு சர்ச் முடிச்சுட்டு போகும்போது கேட்பாங்க, நீங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டீர்களே, அந்த உடன்படிக்கையினாலே விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறீர்கள், அதுல பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் தேவனை அறிந்து கொண்ட ஜனங்கள். அதுதான் உடன்படிக்கையிலே காணப்படுகிற விஷயம். தேவன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்யும் போது தம்மை அறிந்து கொள்ள வைக்கிறார். பாஸ்டர், இதுக்கு என்ன ஆதார வசனங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வீட்டுல போய் படித்து பாருங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 17ஆம் வசனம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் படித்து பாருங்கள். தேவன் மனிதர்களோடு ஒரு யூனியனுக்குள்ளாக வருகிறார் என்றால், ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார் என்றால், அதிலே அவர் என்ன செய்கிறார்? தம்மை அறிந்து கொள்ள வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அறிந்து கொண்ட ஜனங்கள் எங்கே வருகிறார்கள்? தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவப்பிள்ளை, இந்த உடன்படிக்கையிலே தேவனோடு இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள் எப்படி காணப்படுவார்கள்? தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். வாசியுங்கள். சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். பாருங்கள், வனாந்திரத்திலே கூட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? போஷித்தார். வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்துட்டு வரும்போது அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தா அதை அவங்களும் பெற்றிருந்தா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்குமா? அப்ப வனாந்திரத்துல அவங்களுக்கு என்னதான் தேவை? ஆகாரம் தான் தேவை. அதை தேவன் தம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையிலே இணைந்து தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? தம்மை குறித்து அறிகிற அறிவை அடைந்து இருக்கிற உங்களுக்கு அந்தந்த நேரத்திற்கு என்ன தேவை, அந்தந்த காலத்திற்கு என்ன தேவை, அதையெல்லாம் அறிந்து உங்களுக்கு கொடுத்து திருப்தி அடைய பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சங்கீதம் 115 சங்கீதம் 13 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உடன்படிக்கையிலே தேவனோடு இணைந்திருக்கிற ஜனங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? தேவனை அறிந்து கொண்ட ஜனங்களை போல வாழ வேண்டும். விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கு நேராக அதை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது அவர்கள் தேவ பயத்தோடு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசியுங்கள், யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 2 அதிகாரம் 24 25 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் அவருடைய உடன்படிக்கையை நினைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு உடன்படிக்கையை என்ன செய்தாராம்? நினைவு கூர்ந்தாராம். அப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டால்தான் தேவன் உடன்படிக்கையை நினைத்தருளி உங்களை எதிலிருந்து விடுதலையாக்க வேண்டுமோ அதிலிருந்து விடுவிப்பார். என்னென்ன காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமோ அந்த காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே ஜெபம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 32 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் முன்னுரைத்த வாக்கை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? தமது உடன்படிக்கையை நினைப்பாராம். வாசியுங்கள். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு உம்மை கொண்டே ஆணையிட்டு சொன்னீரே. அதான் முக்கியம், ஆணையிட்டு சொன்னீரே. அப்ப ஜனங்கள் சொல்றாங்க, எங்க ஆபிரகாம் முற்பிதாக்களோடலாம் நீர் என்ன செய்திருக்கிறீர்? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி அதை தேவனிடத்துல ஜெபமாக ஏறெடுக்கிறார்கள். அப்ப ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? நினைவு கூர்ந்து அந்த ஜெபத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வேளையிலே அறிவிக்கிறார். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். அப்ப இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள், ஏதாவது பின்மாற்றமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில சிந்தனையில இருக்கா? ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது பாவத்திற்குரிய காரியங்கள், சாபத்திற்குரிய காரியங்கள் உங்களை தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலிருந்து பிரிக்க கூடியதா இருக்கா? ஆராய்ந்து பாருங்க. தேவனோடு மகிழ்ந்து கழிகூறக்கூடிய அனுபவத்துல நீங்கள் பின்தங்கக்கூடிய விதத்துல இருக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து இந்த காலை வேளையில ஜெபியுங்கள். கர்த்தாவே, நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணின பிள்ளை அல்லவா? நீர் என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அல்லவா? நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அல்லவா? நீர் எங்கள் பிதா அல்லவா? எங்களுக்கு நீர் பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளும். நீர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்தீரே, அதை நீர் நினைத்தருளும். உம்மோடு ஒப்புரவாகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபிப்பீர்களானால் தேவனுக்கு பயந்து வாழ விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும், பெரியோராயிருந்தாலும் சிறியோராயிருந்தாலும், உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்ய நினைத்தது நன்மைக்கு ஏதுவாக நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடையே படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே
வந்தடைகிறார்களாம். இந்த செட்டைகளின் நிழலிலே என்ன உண்டாயிருக்கிறது என்றால் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. காட்ஸ் ப்ரொடெக்டிவ் பிரசன்ஸ் எங்கே காணப்படுகிறது? அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறது. சங்கீதம் 57 சங்கீதம் 1 வாசிக்கும் போது சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய வாக்கியத்தை நாம் அங்கே படிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். பாருங்க, இப்ப அவர் என்ன சொல்றாரு? உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. அவர் உறுதிப்படுத்துறாரு, எந்த பின்மாற்றமும் என் வாழ்க்கையில இல்ல, எந்த பாவமும் உம்மை விட்டு பிரிக்கல, எந்த சாபத்திற்குரிய காரியமும் உமக்கு பிரியம் இல்லாத காரியமும் உம்மை விட்டு என்னை என்ன செய்யல, பிரிக்கல. என் ஆத்துமா உம்மையே என்ன செய்கிறது? அண்டிக் கொள்கிறது. ஆனா என்ன இருக்கு? நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய ஆபத்துகள் இருக்கு, துக்ககரமான காரியங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விக்கினங்களாக இருக்கு. அது கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு விக்கினத்தை மட்டும் சொல்றேன். அது என்ன விக்கினம் தெரியுமா? சவுல் தாவீதை என்ன செஞ்சுக்கிட்டே வர்றாரு? துரத்திக்கிட்டே வர்றாரு. எதற்காக? கொலை செய்யும்படியாக. அப்பொழுது தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபியிலே என்ன செய்கிறார்? வந்து ஒளித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு ஜெப பாடலாக எழுதின வாக்கியம்தான் நீங்கள் வாசித்த வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆபத்து உண்டாகிறது என்றால் தாய் பறவையினுடைய செட்டிகளின் கீழே குஞ்சு பறவைகள் எல்லாம் வந்து அடைக்கலமாக பாதுகாப்பாக ஓடி வந்து மறைவது போல அதை ஒரு உவமானமாக வைத்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களை எழுதுகிறார். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட மனிதன், உம்மோடே என் ஆத்மா என்ன செய்கிறது? அண்டிக் கொள்கிறது. துன்மார்க்கனுக்கும் எனக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. அவிசுவாசிக்கும் எனக்கும் எந்த இசைவும் இல்லை. நான் என்ன செய்கிறேன்? எனக்கு விக்கினங்கள் தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்னை கொலை செய்ய சவுல் என்ன செய்கிறான்? முயற்சிக்கிறான். ஆகவே உம்முடைய சமூகத்திற்கு நேராக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பாக இருக்கும்படியாக வந்தடைகிறேன் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய இளைப்பாறுதல் உனக்கு உண்டு. என்னுடைய சமூகத்திலே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தர வரளி செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து தப்பு வைத்து உன்னை கனப்படுத்துவேன். அதனாலதான் நம்ம வேதத்துல படிக்கிறோம், பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் எப்படி இருப்பாராம்? ஆதரவாக இருப்பாராம். இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்களே, கேட்ட வசனங்களை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அதை நினைவுபடுத்தி என் ஆத்துமா உம்மோடு அண்டிக் கொள்கிறது என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களானால் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் தேவன் அவருடைய செட்டைகளின் நிழலிலே பறந்து காக்கிற பட்சியை போல உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். எழும்பி நிற்போமா? வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே மறைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே அநேகர் பலவிதமான ஆபத்துகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டு இருக்கும் போது, விழுந்து போய் கொண்டு இருக்கும் போது, விக்கினங்களிலே அழிந்து போய் கொண்டிருக்கும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிலே தேவன் என்னை ஒளித்து பாதுகாத்து வருகிறார் என்று சொல்லுவீர்கள். அல்லேலூயா. தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா தேவ வாக்கியங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டுகள் நிழலில் வந்தடைகிறார்கள் என்ற வசனத்தை கர்த்தாவை கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது. கர்த்தாவே, அவர்கள் தம்முடையவர்களாக இன்று அறியும்படிக்காக உம்முடைய கண்கள் சுற்றி பார்க்கிறதே. நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்பதை எந்நாளும் அறிந்தவர்களாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் தேவனுடைய நாம
நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே உன்னிலே பலன் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தாவே நீர் கிருபையினாலே எங்களுக்கு உடன்படிக்கை தந்து அந்த உடன்படிக்கையில் நாங்கள் உண்மையான ஆண்டவரே பக்தி காணப்படத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆண்டவர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது சட்ட திட்டங்களை நாங்கள் கை கொள்ளவும் அதன் மூலமாக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே நீர் கிருபை தருவீராக. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் நீர் எங்களோடு கூட இருந்து பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இந்த பூமியிலே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரையும் தந்து நாங்கள் தேவனுடைய இஸ்ரவேலர்களாக நாங்கள் காணப்பட்டு சமாதானத்தையும் இரக்கத்தையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கிருபையினாலே எங்களோடு உடன்படிக்கை செய்து தம்மை அறிந்து கொள்ள செய்து அதன் மூலமாக எங்களுக்கு நீர் கிருபை தந்து நாங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறீர். அதனாலே ஆண்டவரே அதன் காலத்திலே நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கிற தேவனாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டையின் நிழலிலே பாதுகாப்பை நீர் தருகிறீர் அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் ஆண்டவரே இந்த சட்டையின் நிழலிலே நாங்கள் வந்தடையத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவீது ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள எல்லா விக்கினங்கள் கடந்து போகிற வரையிலும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையில நாங்கள் உண்மையும் உத்தமமானவர்களாய் நிலைத்து நிற்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே செய்து கொடுத்ததான போதகரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகோதர சிஸ்டரையும் ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு உடன் சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உடைய வல்லமை வரங்களினாலே ஆண்டவரை நிறைத்து அவரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபல சௌக்கியத்தையும் கர்த்தாவே தந்து ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே இந்த வேதத்தின் மறை பொருட்களை ஆண்டவரே ஆழமான கருத்துக்களை இன்னும் அநேகர் கேட்டு பிரயோஜனப்படும்படியாய் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மதுரை பட்டணத்திலே நல்ல ஒரு ஆவிக்குரிய தந்தையாக ஆண்டவரே வசனங்களை இன்னும் ஆண்டவரை அநேகருக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்திலே கர்த்தாவே அவரை இன்னும் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீர் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தின இந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு கிடைக்காத இந்த மேலான தருணத்தை அற்புதங்களும் தூசிகளும் ஆகிய அடிமைகளுக்கு தந்திருக்கிறது. அதற்காக உண்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நீர் தயவுள்ளவர், இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே பண்ணின உடன்படிக்கையை நினைவுகிறவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மயப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், உம்மை போல வேறு தேவனில்லை ஆண்டவரே. எங்களின் மீது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அளவில்லாத அன்பினால் எங்களை ஆட்டுகிறவர், தேற்றுகிறவர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா எங்கள் சபையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீர் என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்னும் தகப்பனே இந்த சபை ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த சபையை இந்த இடத்துல ஆரம்பிக்க வைத்தீரோ ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையிலே வந்து சேர கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதுரை பட்டணத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே அப்பா கரிசனை இல்லாமல் ஆண்டவரே மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு உணர்வை கட்டளையிடுங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு உணர்வை கட்டளையிட்டு தாங்கள் அப்பா வணங்குகிற ஆண்டவரே கல்லும் மண்ணும் மரமும் தெய்வம் அல்ல என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவைகளை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை அறிந்து கொண்டு உம்மை பற்றி கொண்டு உம்மை கண்டுகொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளையாக மாறி உம்முடைய வரியை கண்டு ஆயத்தப்பட ஒரு எழுப்புதலை இந்த பட்டணத்திலே கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும்
உலகம் அறிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிற ஆண்டவரே. அவைகள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு உணர்வை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உணர்வடைந்த ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகி உம்மை தேடி கண்டடைவோம். உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய வரிக்கு ஆயத்தப்படுவோம். கிருபை செய்வீராக. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா ஊழியங்களின் மீது ஆண்டவரே எழுப்புதலை நக்கினியை போடுவீராக. அதிவேகமாய் உம்முடைய சுவிசேஷம் எங்கள் தேசம் முழுவதும் பரவட்டும். இந்தியாவின் எல்லை பரியந்தம் ஆண்டவரே, எல்லா கிராமங்களிலும் எல்லா வீடுகளிலும் உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்தையும் ஆண்டவரே சுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, சீர்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்களுக்கு ஆண்டவரே அவர்களை தப்புவித்து ஆண்டவரே விலக்கி மறைத்து ஆண்டவரே உம்முடைய வரிக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிருபையா எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயற்கையின் சீற்றங்களை ஆண்டவரே, பூமி எதிர்ச்சிகளோ ஆண்டவரே, சுனாமியோ வராதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே. கொடிய வியாதிகள் கொள்ளை நோய்கள் வராதபடி பாதுகாத்தலும் எங்கள் தேசத்தை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளிலே எங்கள் பாடல் வேளை, ஜப வேளை, செய்தி வேளை அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்படியே உங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற பரலோக பிதாவாகிய தேவன், நீங்கள் மெய்யாகவே தேவனையே அண்டிக் கொண்ட மனுபுத்திரர் என்பதை அறிந்து உங்களுக்கு எந்நாளும் பிதாவாகிய தேவனாக இருக்கும்படியாக நீங்கள் அவருடைய சொந்த ஜனங்களாக காணப்படும்படியாக எப்பொழுதும் உங்கள் ஆத்துமா அவரையே அண்டிக் கொண்டதாக காணப்பட தேவன்தாமே நீங்கள் அவருடைய சம்பத்தாக காணப்பட தேவன்தாமே உங்களை பாதுகாத்து அவருடைய சட்டிலின் மறைவிலே மறைத்து சகல நன்மைகளையும் கொடுத்து விசேஷித்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள தேவன்தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.